வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கங்குபாய் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் லீலா பன்சாலியோட நிறைய கிளாசிக்கான மூவியில் இந்த படமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து கங்குபாய் அப்படின்ட்டு உண்மையிலே ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட கதையை வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது எதன் அடிப்படையாக அந்த படத்தோட கதை எதன் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன், விபச்சாரம் தான் இந்த படத்தோட ஒரு மூலக்கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். விபச்சாரத்தை பேஸ் பண்ணி ஒரு படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னதான் இந்த படம் விபச்சாரத்தை பேஸ் பண்ணி படம்னாலும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலே பழமையான ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது விபச்சாரம் தான். எல்லா காலகட்டத்திலையும் மன்னர்கள் காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அது என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா விபச்சார தொழில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் விபச்சாரிங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே பார்ஷியாலிட்டி பார்க்காத ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணுற இடம் அப்படிங்கிறாங்க. ஸோ விபச்சாரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீ கருப்பா, சிவப்பா, குட்டையா, நெட்டையா, நீ இந்த ஜாதிக்காரனா, அந்த மதத்துக்காரனா, இல்லை இந்த மொழிக்காரனா, இல்லை அந்த நாட்டுக்காரனா, இந்த நாட்டுக்காரன்னு சொல்லி எந்த பார்ஷியாலிட்டியும் வந்து விபச்சாரம் பண்ணுற இடத்துல கிடையாது. காசு கொடுத்தா போதும், அவங்க உடம்பை விற்று அவங்க தன்னோட சுகத்தை வந்து விபச்சாரிகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இருந்தாலும் பார்ஷியாலிட்டியே பார்க்காத ஒரு இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது விபச்சாரம் பண்ணுற இடம் மட்டும்தான். மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்ஷியாலிட்டி இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்து, ஈவன் நம்ம படிக்கிற இடத்துல இருந்து, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி இருக்குது. அவ்வளோ ஏன் காதலில் கூட பார்ஷியாலிட்டி இருக்குது. ஸோ காதலில் கூட பார்த்தீங்கன்னா எதை பார்த்து லவ் பண்ணுறான், பொண்ணு அழகாக இருக்கா பார்த்து லவ் பண்ணுறான், பையன் அழகாக இருக்கானா பார்த்து லவ் பண்ணுறாங்க, இல்லை பையன் திறமசாலியாக இருக்கானா பார்த்து லவ் பண்ணுறாங்க. ஸோ காதலில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணும்போது ஏதோ பார்ஷியாலிட்டி பார்த்து தான் சூஸ் பண்ணுறான். யாரோ ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ காதலில் கூட ஏதோ வகையில் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுது, தனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறது தேவைப்படுது. பட் பார்ஷியாலிட்டியே பார்க்காத ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரம் மட்டும்தான். ஸோ காசு கொடுத்தா போதும், அவங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு விபச்சாரங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருந்தாலும், நோயை பரப்பக்கூடிய இப்போ நிறைய வகையில் நெகட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்பட்டாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதில் கூட இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையான ஒருத்தவங்களோட கதையை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விபச்சாரி. ஆனால் இந்த படத்தை முழுசாக நீங்கள் பார்த்து முடிக்கும் போது அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், ஒரு பெரிய மரியாதையே வரும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. சஞ்சய் லீலா பன்சாலி அவரோட படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாசிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாசிக்கான ஒரு ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே அந்த காலகட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த படத்தோட கதை எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1947 சுதந்திரம் வாங்கின புதுசில் நேருஜி வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த படத்தோட கதை வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம இந்த படத்தோட கதை என்னங்கிறது உள்ளே போயிடுவோம். ஸோ மும்பையில் காமத்திபுரா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து விபச்சாரத்தில் வந்து நீ விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லி அங்கே உள்ள மற்ற விபச்சாரிங்கள், பெரிய பெரிய ஆன்ட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து மிரட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இல்லை, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ரொம்பவே அடம் பிடிக்குது. ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் இது செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஆலியா பட் வராங்க. அவங்க தான் யார் பார்த்தீங்கன்னா கங்குபாய். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேச போகிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே பாருமா, இந்த இடத்துக்குள்ளே நீ ஒன்ஸ் உள்ளே வந்துட்டேன்னா திருப்பி வெளியே போக முடியாது. உனக்கு வந்து ஒன்று இந்த இடத்துல நீ விபச்சாரியாக மாறணும், அப்படி இல்லைனா நீ இங்கேயே இறந்து போகணும், இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட சொந்த கதையை வந்து சொல்கிறாங்க. ஸோ கங்குபாய், நான் இன்னைக்கு வந்து இந்த விபச்சார விடுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ஒரு விபச்சாரியாக இருக்கேன். ஆனால் என்னோட கதை என்னன்னு கேட்டேன்னா அது ரொம்ப ஒரு சோக கதை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோக கதையை வந்து சொல்கிறாங்க. ஸோ கங்குபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் சும்மா ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு மூவி ஸ்டார் ஆகணும், ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா இந்த இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி அப்படியே லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான். எனக்கு வந்து ஊரில் வந்து பாம்பேயில் நிறைய டேரக்டர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மைண்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே வந்து இழுத்துட்டு ஓடிடுறான். ஸோ வீட்டை விட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு ஓடிடுறான். இந்த பொண்ணு வந்து சரி நம்ம ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லி அந்த பையனை நம்பி இந்த பொண்ணு வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூவிலையும் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குறான், நம்ம ஒரு ஸ்டார் ஆக
ஆக போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு அந்த சின்ன ஏஜில், அந்த யங் ஏஜில் வயசு கோளாறுல ஒரு ஆர்வ கோளாறுல அந்த பையனை நம்பி போயிடுறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு காமத்திபுராவில் வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் சென்டரில் வந்து இந்த பொண்ணை வெறுமனே ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இந்த பொண்ணுக்கு கொண்டு வந்த அந்த நகைப்பிடி வந்து திருடிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே மனசு அப்படியே உடஞ்சு போயிருது. தன்னை லவ் பண்ணுறவன் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா மனசு உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ண வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல. இவங்க விபச்சாரியா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்துருது. அதுக்கப்புறம் அவங்க விபச்சாரியாவும் மாறுறாங்க. அவங்க விபச்சாரியா மாறுறதுக்கு வந்து விபச்சாரியா இருக்கணும், அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டிருக்கணும். அப்புறம் கையை வந்து இப்படி ஒரு மாதிரி வர்றவங்களை வந்து அரோஸ் பண்ணணும், வர்றவங்களை வந்து சுண்டி இழுக்கணும். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு முதல்ல விருப்பமே இல்லாமல் அந்த விபச்சார விடுதிக்குள்ளே தான் அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து சர்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு விபச்சாரியாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விபச்சாரியாக இருந்தாலும் இந்த விபச்சாரியிலே ஒரு நம்பர் 1 விபச்சாரியாக வரணும், இந்த ஒட்டுமொத்த பாம்பே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு 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 ஆம்பிஷன் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் அவங்க விபச்சாரியா இருந்தாலும், அவ்வளவு திமிருத்தனத்தோட, அவ்வளவு தெனாவட்டோட, அவ்வளவு தைரியமா வந்து இருக்கிறாங்க. விபச்சார தொழிலே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சின்சியரா அவங்க பண்றாங்க. அவங்க பார்த்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கங்குபாய், கங்குபாய்ன்னு சொல்லி கங்குபாய் பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பயங்கர அழகா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா வந்து திமிருத்தனம் இருக்கும். ஸோ அந்த திமிருத்தனம் பார்த்தீங்கன்னா, சில சில ஆண்களுக்கு வந்து இந்த திமிருத்தனத்தை கூட ரசிப்பாங்க. திமிரான ஒரு பொண்ணை பார்த்து, அப்பா அந்த பொண்ணை உஷார் பண்ணுப்பா, அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டி வந்து ஆண்கள் மத்தியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இவ்வளோ திமிருத்தனமாக இருக்குது, இவ்வளோ ஸ்டைலாக இருக்குது, இவ்வளோ இதாக பண்ணுனோடனே கங்குபாய் மேலே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கிரேஸ் வந்துருது. கங்குபாய் கங்குபாய்ங்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய பேரோட இவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க சினிமா தியேட்டரில் போய் படம்லாம் பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு நாள் தான் நாங்கள் வந்து நிம்மதியாக படம் பார்க்கலான்னு வரலாம் பார்த்தா, இப்போவும் எங்களை இந்த விபச்சார தொழிலுக்கு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு வந்து பயங்கரமாக அடின்னு நடிக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 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 ஆன்டி, அந்த விபச்சார விடுதியில் ஒரு ஆன்டி வந்து கங்குபாய் பார்த்து பொறாமப்படுறாங்க. எல்லாருமே கங்குபாய்ன்னு சொல்றதை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு காட்டு வெறிய மாதிரி ஒருத்தன் வரான். ஒரு பைத்தியக்கார சைக்கோ மாதிரி ஒருத்தன் வரான். அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் தெரிஞ்சும் கங்குபாயை வந்து அந்த பைத்தியக்காரன்ட்ட அனுப்பிச்சு வச்சுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போட்டு அடி பயங்கரமா அடிச்சு அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணிடுறான். மறுநாள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி, காயம்லாம் இருக்குது. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மும்பையிலே டான்லாம் இருப்பாங்களே, அந்த டான் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் தான் இந்த மாதிரி என்னை அடிச்சு இப்படி சிதைச்சிட்டான், அவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க. நாங்கள் என்னதான் விபச்சாரம் பண்ணாலும் டிக்னிட்டியாக பண்ணுறோம், கொடுக்குற காசுக்கு நாங்கள் உழைச்சி தான் காசு வாங்குகிறோம். ஆனால் இவன் இந்த மாதிரி அடித்தது தப்பு, இவன் நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே, அவங்க வந்து என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதான் அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காரு அந்த டானா. ஸோ என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதில் யாரெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க முதல்ல உதாசீனப்படுத்திடுறாங்க. அப்புறம் டக்குன்னு அவங்க ட்ரெஸ் ஒத்துக்கு அமிச்சா உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தழும்பு காயம்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்ன ஒரு அண்ணனை நினச்சிக்கோ, நான் உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இவங்களோட அந்த விபச்சார விடுதியில் பார்த்தீங்கன்னா இந்த டானோட ஒரு ஆளை வந்து போட்டுடுறாங்க. அப்படி ஆளை போட்டதுக்கப்புறம் அவன் எப்போ வரான், அந்த சைக்கோ வந்து திருப்பி இங்கே வந்தாங்கன்னா அவனை நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து ஒரு நாள் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் வந்து அந்த சைக்கோ வந்து திரும்பியும் அந்த விபச்சார விடுதிக்கு வரான். ஸோ அந்த டானோட ஆள் ஆல்ரெடி எங்கே இருப்பான் இல்லையா, அவன் கூட்டு போய் அஜய் தேவனை கூட்டு வரான். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆலியா பட்டை வந்து திருப்பியும் அந்த சைக்கோ ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக அடிக்கிறான், திரும்பி அவன் சைக்கோத்தனத்தை வந்து காமிக்கிறான். அந்த நேரம் பார்த்து அஜய் தேவகன் அவங்க அந்த டான் அங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி வெளியே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு அவன் கடைசி செத்தே போயிடுறான். அவன் மேலே உட்காந்துக்கிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு காசு கொடுத்த சுகத்துக்கு காசு கொடுறான்னு சொல்லிட்டு இவங்க கங்குபாய் வந்து அவங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆலியா பட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது சீன் பயங்கர ஒரு வைபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கங்குபாய் ஒரு மாசாக மாறிடுறாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காமத்திபுர ஏரியாலே பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வருது. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு திருநங்கையெல்லாம் வந்து போராடுறாங்க. திருநங்கையெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த திருநங்கை கூட பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, கங்குபாய் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அந்த திருநங்கைக்கும் இவங்க போட்டியாக வந்து இவங்க வராங்க. கங்குபாய் தான் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கங்குபாயை வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லாரோட ஆதரவும் வந்து கங்குபாய்க்கு வந்து வருது. இதுக்கிடையில கங்குபாய்க்கு அந்த லீடராக இருப்பாங்க, அந்த காமத்திபுராவில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆன்டி வந்து இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த காமத்திபுராவும் வந்து கங்குபாயோட கண்ட்ரோல்ல வருது.
இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த காமத்திபுரா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க வந்து சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. இந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்தில காமத்திபுரா இருக்குது. இது இருக்கக்கூடாது. இந்த காமத்திபுராவ ஃபர்ஸ்ட்டே எடுக்கணும் நம்ம அப்டின்லாம் சொல்றாங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க அபார்ட்மெண்ட் பில்டிங்லாம் கட்டணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க பிசினஸ் ரீதியா வந்து பேசுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இல்ல அப்போ வந்து கங்குபாய் அதுக்கு ஆப்போஸ் பண்ணி, இல்ல இந்த காமத்திபுராவ நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்டியூஷனுக்கு நிக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த காமத்திபுராவிலே வந்து நெறைய லேடீஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய பசங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா, தான் இந்த ப்ராஸ்டியூஷன் தொழில்ல வந்துட்டோம். நான் பசங்களாவது நல்லா போய் படிச்சு வரட்டும். நல்லா போய் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு வரட்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கங்குபாய் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த காமத்திபுரால உள்ள அந்த லேடீஸோட பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வரதுக்கு வந்து இவங்க விடுவாங்க. ஸ்கூல்ல போய் டைரக்ட்டா ஸ்கூல்ல போய் அவங்க சேர்த்து வந்து படிக்க வைப்பாங்க. அங்க படிக்க வச்சா, அங்க ப்ராஸ்டியூட்டோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அங்க டீச்சர்லாம் வந்து அவங்கள அடிச்சு வெளிய அனுப்பிச்சுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, பிரஸ்ல வந்து பேட்டி குடுப்பாங்க. பிரஸ்ல பேட்டி குடுத்து ஒரு பெரிய வைரல் ஆகும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு 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 விபச்சாரியா வந்து மாறிருவாங்க. ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணாவும் மாறிடுவாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பீச் வந்து குடுப்பாங்க. அந்த ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டியூஷன்ங்கிறது அவ்வளோ மோசமான தொழில் நீங்க சொல்றீங்க. ஆனா, ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ ப்ராஸ்டியூஷன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் நீங்க யோசித்து பாருங்க. உங்க வீட்ல உள்ள எந்த பெண்ணாலும் வந்து நிம்மதியா இருக்க முடியாது. இந்த உலகத்துல ரேப் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். ரேப்பும், வக்ரபுத்தியும் ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ நாங்க வந்து தப்பு தான் பண்றோம், இல்லன்னு சொல்லல. ஆனா எங்களோட டிக்னிட்டி இழந்து, எங்களோட சுயமரியாதை இழந்து நாங்க தப்பு பண்ணாலும், இங்க நெறைய வக்கரம் புடிச்ச சைக்கோவான நெறைய ஆண்கள் வந்து வெளிய இருக்கிறாங்க. அவங்க அவங்க எல்லாரும் வந்து நாங்க இருக்க போய் தான் எங்க சைடு வராங்க. அப்படி இல்லன்னா சாதாரணமான உங்க வீட்டு பொண்ணுங்க பக்கம் வருவாங்க. அப்ப ப்ராஸ்டியூஷனால ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தவிர்க்கப்படுது. அதே மாதிரி ஜாதி, மதம், சமயம், பேதம் அது என்ன ஆணு, பெண்ணு, கலரு, நிறம் எந்த வித பாகுபாடும் இல்லாம ஒரு சமத்துவம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விபச்சாரத்த பத்தி அப்படி உயர்ந்து அப்படி பேசுறாங்க. அவங்க பேசுற பாயிண்ட்லாம் ஆமால்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோ வைபா அந்த மேடை ஸ்பீச் வந்து குடுக்குறாங்க. அதுமாரி அவங்க பிரசிடென்ட்டா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு உணர்ச்சி பொங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேசுறாங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் விபச்சாரங்கிறது ஒரு தொழில் அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். விபச்சாரங்கிறது ஒரு தொழில். இந்த தொழில் பண்றதுனால நாம வந்து யாருக்கும் குறைஞ்சவங்கலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, உழைச்சு தான் சம்பாதிக்கிறோம். அப்படின்னு சொல்லி விபச்சாரத்த ரொம்ப உயர்வா வந்து பேசுறாங்க. அதாவது பொதுவா தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க விபச்சாரம் தான் பண்ணாலும், அதுக்கு ரொம்ப சின்சியரா, அதுக்கு ரொம்ப நேர்மையா வந்து அவங்க அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கெத்தா வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காமத்திபுரா இடம் வந்து இவங்கள விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கூட இடையில வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்க மூலமா பிரைம் மினிஸ்டரே பார்ப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி, ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு. ஸோ அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து இந்த காமத்திபுரா வந்து இதுக்காக தான் இருக்கணும். விபச்சாரிங்களுக்காக தான் இந்த காமத்திபுரா இருக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ட்டா பிரைம் மினிஸ்டர் அந்த காலகட்டத்தில யார் வந்திருப்பாங்கன்னா, நேருஜி தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. நேருஜியே பார்த்து வந்து நேருஜிட்ட போய் பேசுவாங்க. ஸோ நீங்க வந்து சொல்றீங்க விபச்சாரம்ன்றது நாங்க யாருமே இங்க விரும்பி வரல. எல்லாரும் எங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்க தள்ளுனாங்க. இதுக்கப்புறம் நாங்க வேற வழி இல்ல. எங்களுக்கு இத விட்டா பொழைக்க வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணக்கூடிய விபச்சாரிங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த ஏரியால மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. 4000 விபச்சாரிகள் இருக்காங்க. இந்த 4000 விபச்சாரிங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைங்கள நாங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த விபச்சாரத்த வந்து விட்டுறாதீங்க. விபச்சாரம் எல்லா காலகட்டத்திலயும் இருக்குது. நூற்றாண்டா விபச்சாரங்கள் இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுமாரி விபச்சார தொழில வந்து நீங்க வந்து லீகலைஸ் பண்ணுங்க. இந்தியால விபச்சாரத்த லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேருகிட்டயே போய் சொல்லுவாங்க. ஸோ நேரு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு வந்து இவங்கள வந்து ரொம்ப ஆறுதல் பண்ணுவாங்க. ஆறுதல் படுத்திட்டு, சரி ஓகே நான் அந்த காமத்திபுராவ வந்து நான் வெளிய எங்கேயும் போகாம பார்த்துக்கிறேன். நீங்க விபச்சாரிகளுக்காகவே அந்த காமத்திபுரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேருஜியும் வந்து சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க வருவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல வருவாங்க பாருங்க. அவங்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண பாம்பேல உள்ள ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரே போய் நேரா போய் சந்திச்சிருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஸோ இந்தியா போய் நேரா பிரைம் மினிஸ்டரே வந்து சந்திச்சுட்டு திருப்பி வரும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும். அவங்க ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா, நெறைய கட் அவுட், பேனர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா பூ மாலை வந்து போடுவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ மாஸா இருக்கும். ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, கங்குபாய ஒருத்தங்க லவ் பண்ணியிருப்பாங்க.
தன்னை லவ் பண்ண பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லி இவங்க விபச்சார விடுதியில் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருப்பாங்க. ஸோ விபச்சாரிக்கு ஒரு பொண்ணாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து விபச்சாரத்துக்குலாம் வராது. ஆனால் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும், ஒரு படிக்கிற பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை வந்து அந்த தான் லவ் பண்ணுற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக வந்து ரொம்பவே டச்சிங்காக வந்து ஆலியா பட் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஸோ பயங்கரமான ஒரு 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 மோட்டிவேஷன் ஃபிலிமாக இருந்துச்சு. ஒரு விபச்சாரம் படம் இவ்வளோ மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ சஞ்சய் லீலா பன்சாலி அவரோட டைரக்ஷன் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப மாஸாக வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலே கங்குபாய்னு ஒருத்தவங்க வந்து அந்த காமத்தீவுல வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலை கூட வச்சிருக்காங்க. ஸோ இதில் இந்த படம் மூலமாக நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஈவன் ஒரு ப்ராஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் எவ்வளோ தூரம் நம்ம சின்சியராக இருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம சின்சியராக செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த வேலை நம்மளுக்கு அதுக்கான சன்மானத்தை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க என்னதான் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் அந்த விபச்சார தொழிலுக்கு அவங்க ரொம்பவே சின்சியராக இருந்தாங்க. அவங்களோட கஷ்டங்களை வெளியே வந்து கொண்டு வந்தாங்க. பொதுவாக அந்த ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிக்கலன்னா உடனே வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் பிடிச்சி திட்டுவோம். ஸோ அப்படி திட்டும் போது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, காதலில் கூட பார்ஷியாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த விபச்சார தொழிலில் பார்ஷியாலிட்டி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஆனால் விபச்சாரங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் அதில் உள்ள பெண்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தான் அதுக்குள்ளே போயிருக்காங்க. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க. இல்லை ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஃபைனலாக என்ன பணம், அவ்வளோதான். ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் யாரையும் ஹேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு செம சப்ஜெக்ட் இந்த படம். ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.